பேசுற கூட மட்டுமில்ல நாங்க தான் பண்றதே புரியுதா? பேசுறதுக்கு இல்லாம அப்படியே அடிச்சிருவோம். பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ வாய் சொல்லி போடுவேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நானாச்சு நீயாச்சு, புரிஞ்சுதா? அலங்கோலத்துக்கு விட கொடுத்துடலாம், ஆச்சரியத்துக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. மற்ற கடமை நான் பார்த்துக்கிறேன். முனமுடியாது சாச்சல்லாங்கிறேன், புரிஞ்சுதா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வா, விண்ணப்படாம பாதுகாத்து தந்துடுறேன். போ, விண்ணப்படாம பாதுகாத்து தர்றேன், காரியத்தை முடித்தர்றேன்னு சொல்லிட்டு வேற என்ன சந்தேகம்? அதெல்லாம் ஒண்ணு கலங்காது போன்ட்டனே. சரி சரி இது இருப்பா. ஒரு ரகசியத்தை மனசுல வச்சுட்டு கேட்டுட்டு நிக்கிறேன். கேனாவில் வந்து சொல்றேன், இங்க வேண்டாம். சரி போ. ஆனா நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தா போ. அப்படியே போய் கொடுத்தா அடியா நம்பறியா? நம்பி வந்துட்டேன் அப்படின்னா தங்கத்தாலாட்டு போட்டு கொடுத்துருவேன். ஏமாந்த குளம் பொழைச்சிட்டேன். அடுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி பொட்டி பார்க்க இன்னைக்கு பட்டியல் அத்தனை மணிக்கு ஏமாந்த குழப்பம் உன்னை ஏமாத்தி போயிட்டானுங்க. நீ செஞ்சதெல்லாம் நல்லது, தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை எப்படி பயன்படுத்திட்டாங்க பாத்தியா? இதை நல்லபடியா இதுல இருந்து சாதிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மனமால இருக்கிற ஒரு தெய்வத்தை கும்பிட்டியா? கும்பிட்டியா? அவளுக்கு வந்து ஒன்றும் செய்யல. கவலைப்படாத, நான் இருக்கிற தகுதி பண்ணல. போட்டி மகன நான் எல்லா அளவு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டு போடலாம். ஐயா ஒரு முட்டா கொண்டு சேர்த்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு அத்தையும் ஜெயிச்சு கொடுத்துறேன். போதுமா? அது போக உன்ற காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன். போதுமா? போ, அது சீட்டு காமிக்கிறேன். அடியா அங்கால கருப்ப நான் இருக்கிற இத்தனை கவலையை போட்டுட்டு வந்து நிக்கிறிய என்ற தங்கா தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. உடைக்க மறைச்சே பேசுறேன். நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு வட்டியும் சரி நிக்கும் சரி இன்னைக்கு முள்ளு முனை மேல நிக்குது. இந்த இல்லையா எடுத்த பக்கம் அத்தனையுமே இன்னைக்கு பத்தாக்குறையா நிக்குது. தொழிலும் முடங்கி போச்சு, வருமானமும் இல்ல. இல்லத்துக்குள்ளார எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் வேதனை சோதனையுமே. தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு. சுமைன்னா கடனை சொல்றேன். அந்த கடனும் தீக்கிறதுக்கு வழி இல்லாம என்ன பண்றது ஏது தெரியாம இன்னைக்கு தவிச்சு வந்து நின்று இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சில காரியத்தை மனசுல போட்டு அதை முதல் கொஞ்சம் தக்காத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தக்காத்திடலாம், புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் ஒரு தடம் காமிக்கணும். அந்த தடத்தைப்படி எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்தாங்க. போதுமா? கருப்ப கூட வர்ற ஒரு கிலோ மரத்துக்கடியில் ஒரு மரத்துக்கடியில் ஒரு சாமி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? நெசமா கும்பிடுறியா? கும்பிடு, விட்டுறாத, புரிஞ்சுதா? தேவ மாட்டேங்கிறடா என்ற அடியா, என்ற அடியா கொஞ்சம் பாடம் கொடுத்துனா நமக்கு. இதுதான் நெசம். என்ன பண்ணலாம் நீ சொல்லிட்டா சரி. அடியா அவசரப்படாதேன்னு நான் சொல்றேன், புரிஞ்சுதா? அவசரப்படாத, பாடம் கப்பிச்சுட்டு படிப்படி கப்பிக்கலாங்கிற நான், புரிஞ்சுதா? நீ என் பொறுப்புல விடு. நீ பாட்டுக்குன்ற பொழப்பு பாரு. என்ன பண்ணுவது எனக்கு தெரியும். ஆனா என் அடியான்னு சொன்னது அத்தனையுமே நெசம். புத்தியாக பொழைச்சு போ. அடியா ஆங்கார கருப்ப நான் இருக்கிறேன். உன்னை எதிர்பார்த்துட்டு வந்து நிக்கிறியே, கைப்பற்ற முடியலையா? முடியல, முடிச்சிடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்து கையேந்திட்டு எத்தனையோ பக்கம் போய் பார்த்தேன், எத்தனையோ தேவாதி கையேந்திட்டேன். கைப்பற்ற முடியாது. இன்னைக்கு அங்கலாப்புல வந்து நிக்கிறேன். மீட்டு கொடுத்துறேன்ப்பா. போதுமா? அது போகும். நிம்மதியா நிம்மதி இல்ல, சும சேர்ந்து நிக்குது. கடன் தெரியாத முடிக்கிறேன். இதை மீட்டு வட்டி வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. 11வது நாள் திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு நீ நினைச்சபடியே சாதிச்சு போடலாம். முடிச்சு கொடுத்தா சத்தியவா.
வியாபாரம் சரியில்லை, உணவு தொழில் சரியா? உணவு தொழில் சரியில்லைன்னு வந்து என்னை கேட்டேன். தாயி நான் மாற்றத்தை தர்றேன்னு சொன்னேன். இப்போ மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன் தாயி. இதே மாதிரி கண்ணு கருத்துமா செஞ்சுவா தாயி. இன்னும் பெரிய ஓட்டலா வைக்கிற அளவு கொண்டு வந்துடலாம். இது புரிஞ்சுதா? அது போக சில குறைகள் எல்லாம் போட்டுட்டு நிற்கிறேன். அதுக்கு சில மாற்றம்லாம் கொடுத்துருக்குறாயா. அடியாரை பத்தி பயக்காத. மந்திர மாயமெல்லாம் எடுத்தாச்சாயா. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லத்து ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் எடுத்தாச்சு, முடிக்காச்சு. புரிஞ்சுதா? நீங்க 2 பேரும் உஷாரா பழக்கம் உழைச்சி 4 ரூபாய் நம்ம சம்பாதிச்சு இருக்கிற சிக்கலை முடிச்சுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? இந்த கனியை அறுத்து ரசம் போட்டு குடிச்சு போடு. இந்த கனியை தொழில் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்காயா. போதுமா தாயி? ஐயா உத்தரவு போறேனப்பா. கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துல மாற்றத்தை கொடுத்தாச்சு. கையெழுத்தாய் போயிரு. நீ அது வந்து அக்கறை நவுத்திடுற. அதே மாதிரி ஆளுமை உண்றதுதான். அது போக ஆதாய விஷயத்திலும் சில மாற்றத்தெல்லாம் கொடுத்துருக்கு தாயி. புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியாளுக்கு வருமானம் எச்சு பண்ணணுமா? பண்ணிடலாமாப்பா. வேற என்ன வேணும்? இந்தா புடிச்சுக்கோ. தேவாதிக்கெல்லாம் வச்சுக்கோ. நான் கொஞ்சம் கோபப்படுறேன் நாயா. இல்லையா அடியா? நானே கோபக்கார பாடு. ஒன்னும் தப்பு இல்லப்பா. தாயி சமாளிக்க முடியலையா? சமாளிக்க முடியல. என்னென்னமோ நடக்குது. உடம்பு ரீதியாகவும் நடக்குது, இல்லத்து ரீதியாகவும் நடக்குது. முதல் உடம்பு ரீதியா நடக்கிறது சரிபடி கொடு. உன்னைத்தான் உசுர காப்பாத்தி கொடுத்தேன். முதல்ல எல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கிற. ஆனா கடைசியில என்னை மறந்த மறுபடியும் வந்துடுது. செத்து வந்து நின்ன வகுத்துல அது இருக்குது இது இருக்குதுன்னு புத்துணர்வு அப்படின்னு சொல்லி வந்து மருத்துவத்துல பார்த்துட்டு முடியாம பட்டியல் வந்து நின்ன. நல்லது வழி கொடுத்து உன்னை வாழ வச்சேன். நீ வாழ வச்சு என்னை நம்பித்தான் இருக்கிற. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தேர் மாதிரி ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலா போச்சு. உண்டாலியா தாயி? அதெல்லாம் பயப்படாத. நான் இருக்கிறேன்ல எல்லாரும் பங்கமலாம காப்பாத்தி கைப்பற்றி கொடுக்கறாயா. போதுமா தாயி? அதெல்லாம் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம நீ பாதுகாப்பு பண்ணி கொடுத்துற. அது போக இல்லத்து ரீதியாகவும் சில குழப்பத்தில் நிக்குது. இல்லையா? அதுக்கு விடதான் தான் கொஞ்சம் வாயை குறைச்சுக்கோ. போவேன் தாயி. நம்பிட்டியா? இன்னையிலிருந்து பாத்துக்கு தாயி. தாய் தோப்பமா கூட வந்து நிக்கிற தைரியமான இல்ல. தாய் முத்தர வளத்துல ஆழ்ந்து தந்துடுறேன். தாய்ச்சி முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? நீயும் எங்கெங்கயோ போய் கையெழுத்தி போட்டு கடைசியில் பாட்டத்தை வச்சு கறியும் கும்பிட்டேன். இந்த இல்லையா? அவ்வளவுமே கொஞ்சம் சோதனை போட்டு தாயி எந்த தேவதையும் நான் குறை சொல்லல. அதை கும்பிடு. புரிஞ்சுதா? திசை காமிச்சுட்டே வர என்கிட்ட. தாய் தவக்கமா நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து உனக்கு கையெழுத்து போட்டுறேன். நான் வாங்கி சொல்றேன். தாய் நாங்க பக்கத்துணையே இருக்கேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன வேணும்? பக்கத்துணையும் உனக்கு இருப்பேன். ஐயா அதை பத்தியெல்லாம் உனக்கு கவலைப்பட வேண்டாம். பாதி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவேன். புரிஞ்சுதா? நான் தொழில் ரீதியாக கொஞ்சம் உத்தரவு போட்டலாமா? நான் இருக்கிறேன். வேற என்ன வேணும்? தொழில் ரீதியா கொடுத்துறேன். தொழில் ரீதியா வருமானம் பண்ண அந்த இடத்துலயே வராதுல்ல. வருமானத்துக்கு உத்தரவு கொடுத்து தந்துடுறேன். அந்த இடத்துலயும் வர வைப்போம். என்னை நம்பி நின்றுட்டா அந்த இடத்துலயும் வர வைப்போம். இல்லையா? வர வச்சிருக்கா இல்லையா? கருப்ப கவலைப்படாத. என்னை மழை போல நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த மதியத்துக்குள்ள உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துறேன். உனக்கும் அப்படித்தான் பாஸ் பண்ணியாச்சு. போ. புரியுதா? என்னை பாக்குறக்க பொண்ண பயக்கிறாங்க. தாயே ஆங்கார கருப்பம் கொட்டில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கீங்க. தாயே இன்னும் மறைக்கு போச்சு. தாயி ஒண்ணுமே கைக்கும் சிக்க மாட்டேங்குதாயா. எல்லாம் என்னென்னமோ தேங்க மாதிரி போயிட்டு இருக்குது. அது எல்லாம் மீட்டு கொடுத்து அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்து கடனை தீர்த்து கொடுன்னு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி? கரெக்டா 4 பக்கம் திருக்க முடியாம முடிச்சுட்டு நிற்கிறாயா. மொத்தத்துல நீ திங்கிறது சோறெல்லாம் விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்க்குதாயா. இல்லையா தாயி? தாயின் லவுக்கமா நான் இருக்கிற தகுதிமான இல்லை. உனக்கு எல்லாரும் பங்கமா கோட்டைக்கு நான் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறனாயா. இது முடக்கி வச்சிருக்கிறாங்க. முடக்கத்தை நீக்கம் தாயி. கட்டை உடைச்சு காப்பாத்தி கொடுத்தத. போதுமா? ஐயா நீ புத்தியத்தான் இருக்கிற. கொஞ்சம் மந்திர மாயத்தை நினைக்கிறேன். கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நல்லா புரிச்சுக்கோ. நான் தப்பு சொல்றேன்னு நினைச்சுக்காத. புரிஞ்சுதா? உத்தரவு
உத்தரவு கேட்டு வந்து நின்னேன். பெத்த கண்ணுக்கு கங்கனா தவுந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு கொண்டு கொடுத்து முடிச்சு கொடு அப்படின்னு முயற்சி பட்டு பண்ணு பார்த்துக்கலான்னு சொன்னேன். நான் உத்தரவு தரல. ஆனா நின்று போச்சா? இப்போ ஒரு உத்தரவு நான் கொடுத்துருக்கேன். சரி புரிஞ்சுதா? அந்த உத்தரவு பிரகாரம் நீ முடிச்சு கொடுப்பான்னு சொல்றியா? ஆமா சார். அதை விட்டு போட்டு இந்த பொண்ணா என்ன பார்த்தோம் அப்படியே மயங்கிறோன்னு அப்படின்னா நான்கேரி என்ற அடியாஞ்சேரி மந்திரமனை மன்றம் நினைச்சிட்டு கலப்புனா அதைத்தான் முட்டாள் உலகம் மூட பழக்க வழக்கம்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுட்டியா? எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தாய் கருப்பு கட்ட வந்த அப்படின்னா வெட்டு 1 துண்டு 3. புரியுதா தாயி? நான் நாயத்து பக்கம்தான் சாய்வேன் என்ற அடியானே தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேனாங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த வாரம் நான் நினைச்சேன் ஒரு தேதி வந்துருக்குதா நல்லியா சென்னையிலேயே வேலை பார்க்குற மாதிரி கொடுத்தாச்சு. ஒன்னால கொஞ்சம் வாய் பேசாம இருந்தா அந்த காரியத்தை முடிச்சிடலாம். குறுக்கு போட்டுருவா. கொஞ்சம் உஷாரான இல்லை முடிச்சு கொடுத்துற முயற்சி பண்ணாயா முடிச்சு கொடுத்துருப்பா. போதுமா? உத்தரவு நான் போட்டதுரா போட்டது. தாயே அங்க கருப்ப நான் இருக்கிற உனக்கு ஒன்னும் கவலைப்பட்டு கிடக்காத. புரிஞ்சுதா? எல்லாமே எனக்கு ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் நிக்கிறாயா இல்லையா தாயி? ஊரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் மடமாறி போகுதுன்னு சொன்னது. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்டில போட்டுலாம் கட்டில போட்டு திருத்தி கொடுத்துன்ற வட்டியை வாழ வச்சு கொடுத்துருந்தாயா. இந்த அமாவாசைக்குள்ள சில மாற்று தருவேன். இன்னும் சில குறிப்பை போட்டு நிற்கிறேன். அந்த குறிப்புக்கும் விட கொடுத்தேன். போதுமா தாயி? போதுமா? ஏ மாதிரி சமந்து வந்து நிக்கிறியா இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார ஒண்ணுமே சமாளிக்க முடியல. காரியமும் கை கூட மாட்டேங்குது. சுமசேர்ந்து நிக்குது. விட்டதும் வர மாட்டேங்குது. வர வேண்டியது போக மாட்டேங்குது. பொதுவா சொல்றது புரிஞ்சுக்கியா? இதுக்கெல்லாம் ஏமாந்த உலகம் பொழைச்சதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுருக்கேன். தாயி தாயி நான் இருக்கிற தகுதி மண்ணில் நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்டையும் ஒரு மேசக்காரங்கிட்டையும் போய் கும்பிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் கலங்க வேண்டாம். நான் இருக்கிறனாயா விட தேடி கொடுத்துன்ற வட்டி கொண்டு வந்து ஒப்படைச்சு வேறு வாங்கி கொடுத்துறனாயா கலங்க வேண்டாமாயா. தாய் இந்த குடும்பம் நான் நிக்க கூட வந்து கொண்டாடி தந்துடுறேன். சத்தி வைப்போ அடியா சொன்னதெல்லாம் மனசு வாங்கிட்டியா? உனக்கு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு கோட்டையில உனக்கு தங்கத்தாயம் போட்டு தந்துறனாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலி பாயிண்ட் போறேன். இன்னிலிருந்தே உனக்கு தடங்காப்பு புடிச்சுக்கோ. புரியுதா? இந்த புடி வா போறப்போ தாயி அடியா இல்லத்துக்குள்ளார எந்த முயற்சி பண்ணாலும் அத்தனை தோல்வியா நிக்கிற உடனே தாயி. சான் ஏறுனா முளைச்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லானு போனா பொல்லானு வந்து வட்டி எத்தனை இருளு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு வட்டி அத்தனை திருச்சிட்டு நிக்கிறாயா. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா உண்டாலியா தாயி? ஆனா மரத்தை அசைச்சு போட்டாங்க. புரியுதா? ஆனா மரமாட்ட தலைஞ்சு நின்ன வட்டி இன்னைக்கு தடுமாற வச்சுட்டாங்க. காலச்சுத்திரமாவே கொத்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி இதை தீர்க்க முடியல. கட்டக்கூல நீ நம்பி வந்து நிக்கிறியா? கலங்க வேண்டாம். கட்டை உடைச்சிடலாம். கட்டை உடைச்சுன்ற பட்டியை பாதுகாத்து விட்டது மீட்டு தரனாயா. போதுமா? மத்ததை நான் பாத்துக்கிறேன். இதா தகிரியமா போ மீட்டு தந்துடுறேன். அடியா நான் தான் உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்து கையெழுத்து இந்த மதியத்துக்குள்ளார கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துறேன். உனக்கும் அப்படித்தான் கூட வந்து நிக்கிறதுக்கு பக்கத்துணையே வந்துட்டு நப்பான். பயந்து கிடக்காது. தொழில் நிலைக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு நிக்கிறேன் இல்லையா? அரமனை அமைச்சிடலாமா? அரமனை அமைச்சவனை அனுப்பிச்சு விட்டுறலாம். புரிஞ்சுதா? பெத்த கண்ணு நீ கொஞ்சம் முடங்கி நிக்குது. மருத்துவம் கையிட்டுருச்சு. மத்ததும் கையிட்டுடுது. அதை நல்லபடி கூடன்னு வந்து கேட்டு நல்லபடி போடலாம். ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த கருப்பு நான் இருக்கிறேன். மதியத்துக்குள்ள சாரிச்சு போடலாமா? இது பத்திரமா போக்குவரத்துல வச்சுக்க. இந்த தாயே உன்னோட மங்களிக்காரனுக்கு ஒன்று அறுத்து ரசம் போட்டு கொடுத்துரு. மற்றது எப்படி வேணாலும் பண்ணி
தாயி கங்கணகாரிய பொன்னாளுக்கு நடிச்சு போடலாம் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? அது போக தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயி முதல் கங்கணகாரியத்துக்கு வர்றேன் கேட்டு தாயி கங்கணத்தை நடிச்சு போடலாமாயா? தாயி உனக்கு விட கொடுக்கற ஏமாந்த போல பொழைக்காது புரிஞ்சுதா? தப்பா போயிருமாயா? சிக்கா போயிரு புரிஞ்சுதா? நான் பாக்குறத தலையாச்சுக்குவியா? அதெல்லாம் நான் சொன்னபடி கேட்பா. ஆனா அப்பப்போ ஒரு குறும் பண்ணுவா புரியுதா? தாயி அமைப்பு அமைச்சு கொடுத்துருனாயா? என்ன எல்லாரும் மங்கட்ட முருகப்பெருமானுடைய பேரு என்ன புரியுதா? அமைப்பு வந்திருக்குதாயா? போய் முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்துற. சொத்து சுகத்தோட நிக்குது, சொத்து சுகத்தோட நிக்குதாயா? தனிப்பற்ற சொந்தப்பற்ற புரியுதா? ஒரு 10 மனுஷன் ஓட்டு ஓட்டிட்டு இருக்கிற முடிச்சு கொடுத்துறோம் என்ன சொல்ற? தாயி சரி பயப்படாத, அதெல்லாம் பொண்ணா தங்கண்டா சின்ன பிள்ளைல, அதனால அவருக்கு தெரியாத நிக்கிறது, அதெல்லாம் கலந்து பண்ணி என் பேச்சுக்கு மீற மாட்டான் சத்தியமா புரிஞ்சுதா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் குழந்தையுமே வந்து உள்ள போந்தது இல்லையா? இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அழகு பார்த்து வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது விட்டுருனா அதான் உங்க மாட்டேன் தகுதி மாட்டேங்குது புரிஞ்சுதா? சரி இப்போ தொழில் முறை வருமானம் பத்த மாட்டேங்குதாயா? அதுக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறேன். கடனாய் போயிரு, அதுல ஒருத்தர் நம்பிட்டு இருக்கிறேன், வீணா போயிருமாயா? உனக்கு வேற தடம் காமிக்கிறது புரிஞ்சுதா? வேற தடம் காமிக்கிற அந்த தடம் காசு பண்ணி போடலாம். இவனை நம்பினே அமர்ந்து போயிடுவேன் போதுமா? அடியா தாயே என்ன வேணும் பொன்னாளுக்கு? சிக்கலா நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறீங்களா ரெண்டு பேரும்? பல குழப்பம், ஒன்னா பிரச்சனை விடு, பல குழப்பம் வேதனை இல்லையா? இதுக்கெல்லாம் விட கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். பொண்ணால பரீட்சையில பாஸ் பண்ண வச்செல்லாம் முயற்சி படிச்சோம் புரியுதா? முயற்சி படிச்சு அவன் ஒரு வேலையில உட்கார வச்சிடலாம். உட்காந்தாத்தான் அவன் நிம்மதியாவா. அவன் மேல இருந்தது அத்தனை எடுத்தாச்சு, அவளா போட்டு உழப்பிட்டு நிக்கிறதாயி புரிஞ்சுதா? அதனால நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு பயமுறுத்திட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பயமுறுத்துனா அந்த வழியினாலதான் சொல்றான். அவனுக்கு எந்த சோதனையும் வராது, நான் போதுமா? அதனால அவர் பரிசுக்கு மறுபடியும் முயற்சி பண்ண சொல்லு, முடிச்சு கொடுத்தாரு. அது போக ஏமாந்த போல பொண்ணு அதை கைப்பற்றி கொடுக்கணுமா? நீயும் அப்படியே கண்ணத்தங்க போய் ரயில் உண்டுட்ட சேதரங்க ஒரு சோட்டி கொடுன எப்படா? நான் சொல்றது சரி இப்பெல்லாம் புரிஞ்சுதா தாயே? இது வரைக்கும் போய் சண்டை தகராறு பிரச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. நீ எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. தாயி 2 தவணையில வாங்கி கொடுத்துருந்தேன் போதுமா? வேற என்ன வேணும்? அப்படி உஷாராக நான் இருக்கிறப்ப இங்க வா, கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காது. நான் இருக்கிறப்போ தாயே என்ன மேல கொஞ்சம் கோபமா? மாற்றத்தை கொடுத்துருக்கேன், எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னாயா புரிஞ்சுக்கியா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம், என்னை நம்பித்தான் வந்த, இந்த நம்புறதுக்கு சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன்னாயா. வா அட மருமக பிரச்சனைக்கு புத்திர கேட்டு வந்து நிக்குது புரிஞ்சுதா? தொழில் பிரச்சனை சட்டி சாமானா தாய் எனக்கு தெரியாதா? சட்டி சாமானா பாத்திரம் அந்த தொழில் அது நல்லபடியா நடக்கணும் தனியா. அது போக மருமக அதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாமாயா? நீ நினைச்சபடியே இந்த மதியத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க போதுமா? போ அடுத்தது அமைச்சார் நாயா முயற்சி பண்ணு. தாயி அங்க கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இந்தாடியா தாயி, இல்லத்துக்குள்ளே நிம்மதி இல்ல, தீராத குறை, வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்குது. இதுக்கு ஒரு விடை கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இந்தாடியா தாயி, இதனால எத்தனை வேதனை சோதனை பார்த்துக்கியா? கவலைப்படாதே ஐயா, நான் இருக்கிற தாயின் தவப்பணுமா? கருப்ப கோட்டையில வந்து நின்னுட்டீங்களா என்ற உத்தம் மிச்சவையில யாரையுமே நான் கை விட்டதில்லை. நீ இப்ப அக்னியா முளைக்கு வந்து நிக்கிற, பன்னீரா மாத்தி தரனாயா போதுமா? என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலியாகிட்டு போய் கும்பிட்டியா? அவளையும் விடாத கும்பிடு புரிஞ்சுதா? திசை என்கிட்ட காமிச்சிருக்கிறா, பொறுப்பு என்னுடையது, மீட்டு போடலாமாயா? படிப்படியா 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 மீட்டு நடைபெற்று போடலாம் போதுமா? ஓ சார் சொல்ல